ஒரு சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் ஃபஸ்ட்டுலாம் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அட்டஸ்டச் நடப்பேன், கால் வலியே வராது. இப்போலாம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தாலே என்னோடய கால் எஸ்பெஷலி இந்த காஃப் ரீஜனில் மசில் பெயின் வருது. அண்ட் போக போக ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே நடந்தால் பெயின் வருது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வர ஒரு பெயினுக்கு பேர் தான் கிளாடிகேஷன் பெயின். எப்படி வந்து நம்மளுக்கு இருதயத்துக்கு வர ரத்த ஓட்டத்தில் அடைப்பு இருந்தால் நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வரும், மூச்சு வாங்கும், அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு காலுக்கு வர ரத்த ஓட்டத்தில் ஏதாவது அடைப்பு இருந்தால் நடக்க நடக்க கால் வலி வரும். அண்ட் இது ப்ராக்ரஸ் ஆயிடுச்சுன்னா சும்மா உட்காரும் போதே நம்மளுக்கு கால் வலி வரலாம். அதுக்கு பேர் தான் ரெஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெஸ்ட் பெயின் இருந்தால் திஸ் இஸ் அ சிவியர் ஃபார்ம் ஆஃப் கிளாடிகேஷன். நம்மளுக்கு காலுக்கு வர ரத்த ஓட்டம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக அடைப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். இட் நீட்ஸ் இமீடியட் இன்டர்வென்ஷன். இந்த ரெஸ்ட் பெயினை நம்ம இக்னோர் பண்ணால் நம்ம காலுக்கு வர ரத்த ஓட்டம் நின்று கால் விரல்கள்லேருந்து பாதம் எல்லாமே அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் கேங்க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். காமனாக ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். உங்களுக்கு கோமார்பிட் இல்னஸ் லைக் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் காலில் வலி வந்தால் எனக்கு வயசாயிடுச்சு, மூட்டு வலி இருக்குது, அதனால தான் வந்திருக்குன்னு நீங்களே நினைக்காம உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ரத்த ஓட்டம் ஸ்கேன் பண்ணிவிடுங்க.